சளி பிடிக்குதுன்னா அது வந்து குளிர்ச்சி டிசீஸ் தானே, அது ஒரு கோல்டு டிசீஸ் தானே. இது ஏன் கடுமையான சம்மரில் வரணும்? அக்கினி நட்சத்திரம் வர்றதை விட அதுக்கு முன்னாடியே அதை விட அதிகமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்பயுமே வந்து சளி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவமனையை நோக்கி போகிறோமே. அப்போ இது என்ன தான் காரணம்? ஏன்னா நம்மக்கிட்டேயே நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், இந்த அதிகப்படியான வெயிலில் போய் சுற்றி திரிஞ்சு வந்துட்டு உடனே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கூலிங்கான ஒரு வாட்டர் எடுத்து சாப்பிட்றோம். ஒரு கூலிங்காக ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறோம், ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறோம், ஒரு சர்பத் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஐஸை போடுப்பா, இன்னும் கொஞ்சம் ஐஸை போடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமான கூலிங்காக சாப்பிடணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை விட அதிகமாக நம்ம உடம்புக்குள்ள நம்மளுடைய இரைப்பை எல்லாம் அதிகமான வெப்பமாக இருக்குது. இந்த வெப்ப காலத்தில் அதிகப்படியான குளிர்ச்சியை உடனடியாக குடித்தால் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஸ்டொமக் அல்சர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய அடி வயிற்று சூடை முதல்ல நீங்கள் கூல் பண்ணணும். என்ன பண்ணலாம்? இந்த வெயில் காலகட்டத்தில் நீங்கள் நைட்டு இரவு தூங்கப்படும் பொழுது உங்களுடைய அடி வயிற்றில், அதாவது தொப்புள் பகுதியில் ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெயில் காலம் வந்துடுச்சு. இந்த வெயில் காலத்தில் கடுமையான வெயில்களில் வெப்ப நோய்கள் நமக்கு வரலாம். ஆனால் சளி பிடிக்குதுங்க, இது நிறைய பேருக்கு பெரிய டவுட். சளி பிடிக்குதுன்னா அது வந்து குளிர்ச்சி டிசீஸ் தானே, அது ஒரு கோல்டு டிசீஸ் தானே. இது ஏன் கடுமையான சம்மரில் வரணும்? அக்கினி நட்சத்திரம் வர்றதை விட அதுக்கு முன்னாடியே அதை விட அதிகமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்பயுமே வந்து சளி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவமனையை நோக்கி போகிறோமே. அப்போ இது என்ன தான் காரணம்? ஏன்னா நம்மக்கிட்டேயே நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் சளி இருக்குதுங்க, நெஞ்சு சளி இருக்குதுங்க, தொண்டையில் சளி நிற்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வராங்க. அப்போ இந்த வெயில் காலத்திலும் சளி பிடித்தால் இது கோல்டு டிசீஸா அல்லது ஹீட் டிசீஸா? ஓகேங்களா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிச்சு அப்படின்னாலே இது வந்து ஒரு குளிர்ச்சியான டிசீஸு, அதனால் வந்து எனக்கு வந்து குளிர்ச்சி சேராது. நிறைய பேரோட நிலை, நிறைய பேரோட மனநிலை எப்படி இருக்குது? எனக்கு வந்து சளி பிடிச்சிக்கிச்சுன்னா எனக்கு வந்து குளிர்ச்சி சேராது, அதனால் நான் கூலிங் வாட்டர் சாப்பிட மாட்டேன், ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன், குளிர்ச்சியான தண்ணியில் குளிக்க மாட்டேன், குளிர்ச்சியாக ஒரு ஏசி இருந்ததுன்னா பக்கத்துலேயே போய் நிற்க மாட்டேன். நிறைய பேர் இப்படி குளிர்ச்சியை தவிர்த்து கொண்டிருக்கிறாங்க, சளி பிடிச்சிருமோ அப்படின்ற பயத்தில். கரெக்ட். அப்போ குளிர்ச்சியால் இந்த நோய் வந்துச்சுன்னா மழை காலத்தில் தானே நமக்கு சளி பிடிக்கணும், ஏன் இந்த வெயில் காலத்தில் சளி பிடிக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, குளிர்ச்சி நோய்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சளி பிடிக்கிறது அப்படின்றது குளிர்ச்சி நோய் அல்ல. அதான் அடிப்படையான விஷயமே. இது ஒரு வெப்ப நோய். இது வெப்பத்தினால தான் இந்த நோய் வந்து உருவாகிறது. எது? சளி பிடிக்குது. வெப்ப நோயா? எப்படிங்க அது இதை வெப்ப நோய்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் பாருங்கள், இந்த அதிகப்படியான வெயிலில் போய் சுற்றி திரிஞ்சு வந்துட்டு உடனே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கூலிங்கான ஒரு வாட்டர் எடுத்து சாப்பிட்றோம், ஒரு கூலிங்காக ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறோம், ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறோம், ஒரு சர்பத் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஐஸை போடுப்பா, இன்னும் கொஞ்சம் ஐஸை போடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமான கூலிங்காக சாப்பிடணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை விட அதிகமாக நம்ம உடம்புக்குள்ள நம்மளுடைய இரைப்பை எல்லாம் அதிகமான வெப்பமாக இருக்குது. இந்த அதிகப்படியான வெப்பத்தால் உடல் முழுவதும் அதிகப்படியான வெப்பம் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஒரு கூலிங் உள்ளே கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு இரும்பு ராடு இருக்குது. இந்த இரும்பு ராடு பயங்கரமாக நல்ல பழுக்க சூடு பண்ணுறீங்க, பல அப்படியே சிகப்பாக சூடாயிருது. அதாவது அக்கினி நட்சத்திர வெயிலில் நம்ம உடம்புக்குள் இருக்கக்கூடிய உள்ளுறுப்பு, குறிப்பாக வயிறு பகுதி அப்படி எடுத்துங்களேன், அதிகப்படியான சூடாகுது. அதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். அப்போ நம்ம அந்த இரும்பு ராடு பழுக்க காய்ச்சினது ஒவ்வொரு சூடில் இருக்கும் பொழுது கூலிங்கான ஐஸ் வாட்டரில் கொண்டு போய் இந்த ராடை உள்ளே முக்குங்களேன், என்ன நடக்கும் பாருங்கள். அந்த ராடு என்ன நடக்கும் நீங்கள் கொஞ்சம் கற்பனையில் யோசிச்சு பாருங்கள். சில பேர் கண்ணில் பார்த்த அனுபவங்கள் சில பேர் கூட இருக்கும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சில பேர் புஷ்ஷுன்னு சவுண்டு வருங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் உங்களுக்குள்ளே வரலாம். அது வந்து என்னென்னா கூலிங் பண்ணுறக்கூடிய வேலைக்காக அந்த புஷ்ஷுன்னு சவுண்டு வருது தண்ணிக்குள்ள விட்டுறேன். ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்திருக்குன்னா, அந்த ராடு கிராக் விட்டுரும். இந்த ராடு, இரும்பு ராடே அதிகப்படியான வெப்பத்திலிருந்து சடனாக அதிகப்படியான ஒரு குளிர்ச்சிக்குள்ளே போனால் அப்படியே கிராக் விட்டுருங்க, உடஞ்சிருங்க. அந்த இரும்பினுடைய தன்மையே வந்து என்ன ஆயிரும்? ஹார்டாகி அதிகமாக எக்ஸஸ் கார்பன் ஆகி அது சட்டக்குன்னு உடைய ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் நடக்குது. நம்மளுடைய உடம்புக்குள்ள நம்மளுடைய
வயிற்றுப்பகுதி அதிகப்படியான வெப்பத்தில் இருக்கப்படும் பொழுது ஒரு கூலிங்கான தண்ணியவோ அல்லது ஐஸ்கிரீமையோ அல்லது கூலிங்காக ஒரு சர்பத்தையோ இப்படி கூலிங்காக ஏதோ ஒன்று உள்ளே கொடுத்தீங்கன்னா, ஐஸை நல்லா நிறைய போட்டு உள்ளே கொடுத்தீங்கன்னா அதிகப்படியான வெப்பத்தினால கூலிங் வந்து பட்ட உடனே அங்கே ஓவர் கூலிங்னால உள்ளுக்குள்ளேயே சடக் சடக் சடக்குன்னு கிராக் கொடுக்கும். அதாவது அல்சர். பாருங்களேன், அல்சர்ன்றது ஏதோ சாப்பிடாம பட்னியாக இருந்தால் வர்றது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வெப்ப காலத்தில் அதிகப்படியான குளிர்ச்சியை உடனடியாக குடித்தால் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஸ்டொமக் அல்சர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் சளி பிடிச்சிருச்சுங்க. இந்த சளி ஏன் பிடிக்குது அப்படின்னம்னா, இங்கே அதிகப்படியான வெப்பங்க, நீங்கள் வந்து கொடுத்தது கூலிங்கு, பட் ஆனால் ரொம்ப கம்மியான கூலிங். இது ஓவர் ஹீட்டு, நீங்கள் கொடுத்தது கம்மியான ஹீட்டு. அப்போ நம்மளுடைய வயிறு பகுதி அதிகமான ஹீட்டாக இருக்குது, கொடுத்தது கம்மியான ஹீட்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது என்ன நடக்கும்னா, ஒரு புரோட்டா சுடக்கூடிய ஒரு கல், தோசைக்கல் அப்படி எடுத்துங்களேன். அப்போ அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கீழே நெருப்பு எரியும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், அந்த மாஸ்டர் ஒரு தண்ணி எடுத்து அப்படியே அது மேலே தெளிப்பார். ஓவர் ஹீட் இருக்கிறதுனால இந்த தண்ணியை எடுத்து அதில் தெளிச்ச உடனே என்ன நடக்கும், புஷ்ஷுன்னு அப்படியே மேலே ஏறும். புகை ஆவி பார்த்திங்கன்னா ஜல்லுன்னு ஏறும். ஒரு கூலிங்கான தண்ணி தெளிங்க, இன்னும் ஹைட் அதிகமாக ஏறும். அதே தான் நடக்கும். நமக்கு வயிற்று பகுதியில் அதிகமான வெப்பம் இருக்கப்படும் பொழுது கூலிங்கான ஐஸ் வாட்டர் சாப்பிட்டீங்கன்னா, சர்பத் சாப்பிட்டீங்கன்னா, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு உள்ளே போய் விழுந்த உடனே இந்த சூடு இந்த குளிர்ச்சி பட்டு புஷ்ஷுன்னு மேலே ஆவியாகுது. அங்கே ஒரு வேதி மாற்றம் நடக்குது. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே லங்ஸில் நீர் துளிகளாக வந்து ஃபார்ம் ஆகுது. அவைகள் தான் சளிகள் ஆயிடுச்சு. உடனே லங்ஸ் என்ன பண்ணுவார், அதை வெளியேற்றணும்பா எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற்றுறதுக்கான முயற்சியை பண்ணுவார். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ மூக்கு ஒழுகுதுங்க, நல்ல வெயிலில் டக்குன்னு வந்து இளநீ குடிச்சிட்டேன், நல்ல வெயிலில் டக்குன்னு வந்து ஒரு சர்பத் சாப்பிட்டேன், கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டேன், அப்போ தான் உங்களுக்கு மூக்கில் தண்ணி ஒழுகுச்சு, சளி பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லிட்டு சில பேருக்கு அனுபவம் வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ இது ஒரு வெப்ப நோயே. வயிற்று பகுதி அதிகப்படியான வெப்பத்தில் இருந்ததால் நீங்கள் குளிர்ச்சியை கொடுந்தோம் அவாய்ட் பண்ணிச்சு. நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா, இந்த தண்ணி தான் பிரச்சனை, இந்த சர்பத் தான் பிரச்சனை, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் தான் பிரச்சனைன்னு சொல்லி நம்ம நினச்சிக்குவோம், இந்த ஐஸ்கிரீம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீங்கள் பாருங்கள், உங்கள் கூட சேர்ந்து எத்தனை பேர் அன்றைக்கி ஜூஸ் சாப்பிட்டாங்க, உங்கள் கூட சேர்ந்து எத்தனை பேர் அன்றைக்கி இளநீ சாப்பிட்டாங்க, எத்தனை பேர் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்க, எத்தனை பேர் அந்த தண்ணி கூலிங்கான தண்ணியை குடித்தாங்க. எல்லாருக்கும் அப்போனா இந்த ரன்னிங் நோஸ் சளி பிடிச்சான்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய வயிற்று பகுதி, அதாவது யாரோட வயிற்று பகுதி அதிகப்படியான சூடு இருந்ததோ அவர்களுக்கு மட்டுமே இது மாதிரியான நிலை நடக்கும். அவ்வளோதான். அதனால் வெப்ப காலத்திலும் சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இது உங்களுடைய அடி வயிறு வந்து அதிகப்படியான வெப்பமாக இருக்குது. நிறைய பேருக்கு சளி பிடிக்கிறவங்க அதிகபட்சமான பேருக்கு இது வயிறு பிரச்சனையாக தாங்க இருக்கும். அந்த வயிறு ஹீட்டை குறைச்சாலே உங்களுடைய சளி பிடிக்கிற தன்மையை முதல்ல கட் பண்ணிடலாம். சளியை வெளியேற்றுறதுக்கெல்லாம் வேற ப்ராசஸ், சளி பிடிக்கிறத கட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோனுடைய நோக்கம் கூட அதே தான். உங்களுடைய அடிவயிறு சூடாகிறத தடுத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு சளி பிடிக்கிறதையே தடுக்க முடியும். அப்போ இந்த காலகட்டங்களில் நான் சளி பிடிக்காமல் கூலிங் வாட்டரும் சாப்பிடணும், நான் என்னங்க பண்ணணும்? அதுதான் விஷயம். நான் சளி பிடிக்கக்கூடாது, ஆனால் நான் ஐஸ்கிரீமும் சாப்பிடணும். சளி பிடிக்கக்கூடாது, நான் கூல்ட்ரிங்க்ஸும் சாப்பிடணும். சளி பிடிக்கக்கூடாது, நான் இளநீ சாப்பிடணும், ஆனால் சளி பிடிக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். உங்களுடைய வயிற்று பகுதியை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுப்பை அணைச்சிட்டு நீங்கள் தண்ணியை தெளிச்சிங்கன்னா எகிராது, கரெக்டுங்களா? இப்போ அதே மாஸ்டர் என்ன பண்ணுவார், தண்ணி மேலே எகிரக்கூடாது, என்ன பண்ணுவார்னா அங்கே அடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கொல்லிக்கட்டையெல்லாம் ஃபுல்லாக உருவிடுவார். உருவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தண்ணியை தெளிச்சான்னு வச்சுக்கோங்க, மேலே எகிராது, மேலே உள்ள தோசை கல்லை மட்டும் கழுவுவார். அவ்வளோதாங்க. அப்போ என்னென்னா உங்களுடைய அடி வயிற்று சூடை முதல்ல நீங்கள் கூல் பண்ணணும். என்ன பண்ணலாம்? இந்த வெயில் காலகட்டத்தில் நீங்கள் நைட்டு இரவு தூங்கப்படும் பொழுது உங்களுடைய அடி வயிற்றில், அதாவது தொப்புள் பகுதியில் ஒரு 3 சொட்டு விளக்கெண்ணெய் விடுங்க. அடி வயிற்றில் விளக்கெண்ணெயை அப்ளை பண்ணுங்கள், கூலிங் ஆயிரும். இப்போ மறுநாள் காலையில் நீங்கள் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூலிங்கான வாட்டர் சாப்பிட்டு பாருங்கள், கிளியர். ஐயோ ஏற்கனவே எனக்கு சைனஸ் இருக்குது, சளி இருக்குது, இப்படி விளக்கெண்ணெயெல்லாம் போட்டு கூலிங் பண்ணால் எனக்கு இன்னும் சளி பிடிச்சிக்கிறோம் நிறைய பேரோட பயம். உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு சளி பிடிச்சிருக்குது, சைனஸ் இருக்குது அப்படின்னா வயிற்று பகுதியில் தொப்புள்ள ஒரு 3 சொட்டு விளக்கெண்ணெய் விட்டாலே போதுங்க, உங்கள் சைனஸ் பிரச்சனையும் கண்ட்ரோலுக்கு வரும், உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கிறதும் கண்ட்ரோலுக்கு வரும், மீண்டும் சளி பிடிக்காமலும் பாதுகாக்கும். அவ்வளோதான். அப்போ அடி வயிறை கூல் பண்ணுங்க, அவ்வளோதான், ரொம்ப பெஸ்ட்டு. ஹிப் பாத் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இடுப்பு குளியல். இந்த இடுப்பு குளியல் காலையில் நீங்கள் வெளியில் போகும் பொழுது நல்லா அப்படியே இடுப்பு குளியல் பண்ணிக்கோங்க. வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகும் திரும்ப இடுப்பு குளியல் பண்ணுங்க, உங்கள் அடி வயிறை கூலிங்காகவே வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்களேன், ஒன்றும் இல்லை 2 கூட சாப்பிட்டு பாருங்கள், இளநீ சாப்பிட்டு பாருங்க, சர்பத் சாப்பிட்டு பாருங்க, கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு பாருங்க, ஐஸ் வாட்டரே சாப்பிட்டு பாருங்க. இந்த அடி வயிற்று பகுதியை கூல் பண்ணிட்டீங்கன்னா, கூலிங்கான ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்காதுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோனுடைய முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வந்த சாராம்சமே அதுதான். அடிவயிறு சூடாக இருந்தால் இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கூலிங்கான எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு சளி பிடிக்க செய்யும். அப்போ அடிவயிறை கூலிங் பண்ணுங்க, உங்களுக்கு சளி பிடித்தலிருந்து வெளியே வந்துடலாம். இந்த வெயில் காலத்தை
கூலாக ஹேண்டில் பண்ண வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.